அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் முப்பெரும் தேவர்களுடைய ஆசையும் கிடைக்கணும், எல்லாருடைய ஆசையும் கிடைக்கணும். அப்படிங்கறனால தான் இந்த வீடியோவில் நான் கோமாதாவை ஃபர்ஸ்ட் காமிச்சிருக்கேன். இன்னைக்கு சித்திரை வருஷப்பிறப்பு. முதல்ல கோமாதா தரிசனம், கோடி புண்ணியம் நமக்கு கிடைக்கும். உங்கள் வீட்டுக்கு வர ஜீவராசிகளுக்கும் நீங்கள் உணவு கொடுங்க, ரொம்பவே நல்லது. நேற்று சாயங்காலம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நேற்று மதியத்துக்கு மேலே அப்பதான் கொஞ்சம் வீடு பளிச்சுட்டு இருக்கும். அப்படிங்கறனால தான் நேற்று மதியத்துக்கு மேலே ஸ்டார்ட் பண்ணேன். அப்பதான் கோமாதா வந்தாங்க. அவங்களுக்கு வாழைப்பழம்லாம் கொடுத்துட்டு நல்லபடியா ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. உங்களுக்கும் கோமாதாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றேன். பூஜை ரூம் இப்பதான் கிளீன் பண்ணேன். இருந்தாலும் நம்ம அந்த பார்டர் கோலம்லாம் போடணும், நல்லா பூஜை ரூம் பிரகாசமா இருக்கணும். அப்படிங்கிறனால நல்லா அந்த சமயபுரம் மாரியம்மன் சாமி கும்பிட்டோம் இல்லைங்களா, அதுல வச்சிருந்த கும்ப கலச நீரை எடுத்துதான் நான் பூஜை ரூமை கிளீன் பண்ணேன். அதே மாதிரி வீடு முழுக்க தெளிச்சு விட்டேன். ரொம்பவே நல்லா இருந்தது. அந்த வேப்பலையோட கசப்பு வாசனையும் அந்த மஞ்சளுடைய வாசனையும் அந்த தண்ணீருடைய அந்த குளிர்ச்சியும் சேர்ந்து வீடே பாத்தீங்கன்னா ஒரு நல்லபடியா இருந்தது. எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அதே மாதிரி பூஜை ரூம்ல இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, முருகனுக்கு உகந்த நாளோட தமிழ் புத்தாண்டு பிறக்கிறனால வேலும் மயிலோடு சேர்ந்த சக்கோண கோலம் போட்டிருந்தேன். என் கைக்கு என்ன வந்துச்சோ அதை போட்டிருந்தேன். அதே மாதிரி ஸ்வஸ்திக் போட்டிருந்தேன். குத்து விளக்கு ஏத்துறது சின்ன விளக்கா ஏத்திக்கிட்டேன், பெரிய விளக்கு ஏத்தல. ஏன்னா நம்ம நிறைய பொருட்கள்லாம் வைக்கணும் பூஜை ரூம்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன மனையில கண்ணாடி வச்சுட்டு அதுல 2 குத்து விளக்கு, குலதெய்வ விளக்கெல்லாம் ஏத்துறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நேற்று சாயங்காலம் 10, அதாவது நேற்று நைட்டு 10 மணி வரைக்குமே இந்த குங்குமம் வைக்கிறது, மஞ்சள் குங்குமம் வைக்கிறது, கனி காணுதலுக்கெல்லாம் எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே போயிட்டு இருந்தது. நம்ம முன்னாடியே செஞ்சுட்டோமே, கிளீன் பண்ணிட்டோமே, குத்து விளக்கெல்லாம் விளக்கிட்டோமே, மஞ்சள் குங்குமம் தானே வைக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா டைம் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே போச்சு. அதே மாதிரி இன்னைக்கு வெற்றிலை தீபமும் போடணும். அதனால சிலைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலமே நான் குளிர் வச்சுட்டேன். அதாவது நல்லா தண்ணி நல்லா சுத்தமான தண்ணீரால நல்லபடியா எல்லா சிலைகளையும் பார்த்தீங்கன்னா குளிர் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டேன். அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில பார்த்தீங்கன்னா பொருட்கள் எல்லாமே நிரப்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அது கரெக்டா சித்திரை 1க்கே அமைஞ்சிருச்சு. அதனால நேற்று சாயங்காலமே பார்த்தீங்கன்னா அஞ்சரை பெட்டியும் கழுவிட்டு அதுல எல்லா பொருட்களும் நிரம்பி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து எல்லாத்தையும் நிரப்பிட்டேன். அதுல எப்பவுமே நான் கடுகு, இந்த வெந்தயம், சோம்பு இதெல்லாம் காசு போட்டு வைப்பேன். அதே மாதிரி அஞ்சரை பெட்டியில சிவப்பு துணி வச்சு அதுலயும் 10 ரூபா காசு எப்பவுமே வச்சிருப்பேன். இது என்னுடைய பழக்கம். அஞ்சரை பெட்டி அப்படின்னாலே அம்மா ஞாபகம் தான் வரும். ஏன்னா அம்மா அதுல அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலதான் காசு சேர்த்து வைப்பாங்க. ஒரு மிகச்சிறந்த ஒரு அக்ஷய பாத்திரம் சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிற முதலுதவி பெட்டினே சொல்லலாம். இதை யோகி ஒவ்வொரு பேரா சொல்லி இது என்னன்னு கேட்டுட்டு அப்படியே நிரப்பிட்டு இருந்தான். ஸோ வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நம்ம பூஜை பண்ற விஷயங்கள் நம்ம என்னெல்லாம் பண்றோங்கிறது தெரியட்டும் அப்படிங்கனால அவனையும் பண்ண சொன்னேன். என்கிட்ட இருக்கிற வெள்ளி பொருட்கள், அதே மாதிரி மகமாய்க்கு இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மன் தேரு, அவங்களுக்கு நவதானியத்துக்கு மேல அந்த வெள்ளி விளக்கு ஏத்திட்டு இந்த வருஷம் எனக்கு பலாச்சோளம் கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுவே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் மாதிரி இருந்தது. ஏன்னா பலாச்சோளம் எனக்கு வருஷம் வருஷம் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். நேத்து பாத்தீங்கன்னா தாராளமாவே கிடைச்சது. அதனால எல்லா பழங்களையும் வச்சு செவ்வாழை வச்சிருந்தேன். ஏன்னா செவ்வாழை அப்படிங்கிறது முருகனுக்கு உகந்தது, சிவப்பு கலர் அப்படின்னாலே அன்னைக்கு அங்காரகனுக்குரியதுனால செவ்வாழை வச்சிருந்தேன். அஞ்சரைப்பட்டிலையும் பொருட்கள் எல்லாமே நிரப்பிட்டு நல்லபடியா நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு காலையில நான் முதல்ல கண் விழிச்சது இந்த கனி காணுதல்ல தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசல்ல வண்ணமயமான கோலம். இந்த கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலர் பொடியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா எனக்கு அமைஞ்சிருந்துச்சு. நல்ல பிரைட்டான கலரா, நல்லா மெலிசா இருந்துச்சு. மணல் தண்ணி நல்லா கையில வாட்டமா வந்துச்சு. அப்புறம் கண்ணாடி வலையில சிகப்பு வலையில வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இது எல்லாத்தையும் வச்சுட்டு சாமிக்கெல்லாம் பூ போட்டுட்டு நம்மளுடைய பிரார்த்தனையை வைக்கலாம் நிம்மதியா அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வாங்கின குக்கர். இது வாங்கல, இது கிஃப்டா வந்தது. இது எப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ்ல நான் கொடுக்க சொல்றேன். இந்த குக்கர்ல தான் இன்னைக்கு முதல்ல சித்திரை வருஷப்பிறப்புக்கு நம்மளுடைய தெய்வங்களுக்கு சர்க்கரை பொங்கல் வச்சது. அதே மாதிரி பால் காய்ச்சி பாலும் பாத்தீங்கன்னா சாமிக்கு வச்சாச்சு. வெற்றிலை தீபம் போடுறதுக்கு வெற்றிலையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த அகல் விளக்கு சமயபுரம் மாரியம்மனுக்காக வாங்கினது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எத்தனை வெள்ளி விளக்கு, எத்தனை தங்க விளக்கு ஏத்தினாலும் இந்த மண் அகல்ல மஞ்சள் தடவி அதுல குங்குமம் வச்சு அது மேல எண்ணெய் ஊத்தி நம்ம விளக்கு ஏற்றும் போது அந்த தீப ஒளி வரும்போது அவ்வளோ ஒரு பிரகாசமா ஒரு சந்தோஷமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் இயற்கை இயற்கை தான். அது ரொம்ப நம்ம உணர முடியும். அதனாலதான் குலதெய்வ விளக்கே நான் மண் அகல் விளக்குல ஏத்துறேன். நிறைய நம்ம பூஜை ரூம்ல மண் அகல் தான் பாத்தீங்கன்னா நிறைய தெய்வங்களுக்கு பிரதோஷம், சிவனுக்கு அப்படின்னாலும் சரி, வாராகி அம்மனுக்கு பஞ்சமினாலும் சரி, சமயபுரம் மாரியம்மனுக்கா இருந்தாலும் சரி, வெற்றிலை தீபம் போடும்போது முருகனுக்கா இருந்தாலும் சரி, வாசல்ல நிலை தீபம் ஏற்றும் போதும் சரி, எல்லாமே நிறைய மண் அகல் தான் ஏத்துறேன். அதே மாதிரி குத்து விளக்கு சொல்லவே வேணாம்.
காசு பணமே இல்லாதவங்க கூட தம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா தங்கமே போராட்டியும் இந்த குத்து விளக்கை வந்து கண்டிப்பா வந்து கையில கொடுத்து அனுப்புவாங்க. அது ஒரு பெரிய சாஸ்திரம், அது ஒரு பெரிய நம்பிக்கை. இந்த குத்து விளக்கு வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நாச்சியார் கோவில் குத்து விளக்கும் இருக்கு. ஆனா அது மேல இருக்கு, அதெல்லாம் எடுத்து நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா டைம் ஆயிரும். அது நம்ம இடமும் வந்து ரொம்ப வந்து நிறைய பொருட்கள் வைக்கிறனால இதா இருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் அதை வந்து ஏத்துறேன். அதே மாதிரி சின்ன குத்து விளக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி வந்து ஏதாவது சின்ன விசேஷனாலும் எடுத்து குத்து விளக்கு ஏத்துறதுல எனக்கு சந்தோஷம். சர்க்கரை பொங்கலும் வந்து பாத்தீங்கன்னா வச்சுட்டு சாமிக்கு முருகருக்கு ஸ்பெஷலா பாலும் வந்து பசும்பால் வந்து வச்சுட்டேன். கன்னி தெய்வத்துக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வச்சுட்டேன். இன்னைக்கு ஸ்பெஷலான சொன்ன மாதிரி மாங்காய் தொக்கு, அதுல வந்து வேப்பம்பூவும் வந்து போட்டுட்டேன். எல்லாமே வந்து ரொம்ப திருப்தியா எல்லா பொருட்களும் நிறைவா வந்து இன்னைக்கு இருந்தது. உப்பு, வெல்லம், துவரம் பருப்பு, ஆப்பிள், ஆரஞ்சு, செவ்வாழை, பலாச்சொளம், மாதுளை, கொய்யாப்பழம், இது எல்லாமே வந்து மாம்பழம், இது எல்லாமே வந்து இருக்குது. ரொம்ப வந்து எனக்கு நிறைவா இருந்துச்சு. இந்த கனியை பார்க்கும்போது நமக்கு இந்த வருஷம் வந்து எல்லாருக்கும் நல்லபடியா தான் அமையும் அப்படின்னு. இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வ வழிபாடுக்கு இந்த வருஷம் வந்து நாங்க சாமி கும்பிட்டது, அதாவது இந்த பொங்கலுக்கு, அதாவது போன வருஷம் பொங்கலுக்கு வச்சு படைச்சது இந்த வருஷம் தான் நான் கட்டுறேன். இப்பதான் நான் கட்டுறேன். இந்த வருஷம் வந்து வச்சு படைச்சது வந்து அந்த பெட்டியில இருக்கும். இது வந்து நான் வந்து அடுத்தது வந்து பொங்கலுக்கு தான் நான் வந்து எடுப்பேன். ஸோ இந்த சேரீ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுலயும் சிகப்பு கலந்தே இருந்தது. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே சிகப்பு நான் போடுவேன். இது மஞ்சள் கலர் சாரியா இருக்கேன்னு பார்த்தேன். ஆனா பிளவுஸ்ல வந்து சிகப்பு கலர் இருந்தது. எனக்கு வந்து அதுவே பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி வளையலும் வந்து பாத்தீங்கன்னா கன்னி தெய்வத்துக்கு வந்து வச்சிருந்த வளையல் தான். அதையும் வந்து போட்டுட்டு கண்ணாடி வளையல் போட்டு ரொம்ப சந்தோஷமா மங்களகரமா வந்து தலையில மல்லிகை பூலாம் வச்சுட்டு நல்லபடியா வந்து சாமி கும்பிட்டேன். வேர்வை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வெயில் அதிகமா இருக்கு, கொப்பளம்லாம் வந்துருச்சு. அது ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா மன கஷ்டமா தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம சித்திரை ஒண்ணு எப்படியாவது நம்ம வந்து சாமி கும்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல நேரத்துல வந்து சாமி கும்பிட்டு சூடம் சாம்பிராணி எல்லாமே வந்து காமிச்சாச்சு. எல்லாமே வந்து நிறைவா இருக்கணும். அரிசி பருப்பு, நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பணம், நகை, இது எல்லாமே வந்து அடிக்கடி வந்து சேர்ந்துகிட்டே இருக்கணும். எதுவுமே வந்து குறையாம இருக்கணும்னு சொல்லி நல்லபடியா வந்து வேண்டிக்கோங்க. அதுதான் வந்து இன்னைக்கு வேண்டிக்குவாங்க. அதே மாதிரி விவசாயம் வந்து செழிக்கணும், வெயிலோட தாக்கம் குறைஞ்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கு கூட அம்மை நோய்கள் வந்து நிறைய வருது. அதெல்லாம் வந்து இல்லாம நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழணும். நம்மளுடைய ஒழுக்கத்தை வந்து நம்ம வந்து மீறாம நல்லபடியா ஒழுக்க நெறியில வாழணும்னு சொல்லி வேண்டிக்கலாம். ஏன்னா ஒழுக்கம் அப்படிங்கறதுதான் வந்து ஆன்மீகம் அப்படின்னு நான் நம்புறேன். யார் ஒருத்தங்க ஆன்மீகவாதின்னு சொல்றாங்களோ அவங்க ஒழுக்கமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க சாமி கும்பிட்டாலும் சரி சாமி கும்பிடாட்டியும் சரி அவங்க வந்து சாமி தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆன்மீகவாதி தான். அவங்க கிட்ட சாமி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஒழுக்கம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறது நான் முழுசா நம்புவேன். அதனால இந்த ஒழுக்கம் தவறாம இந்த வருஷம் வந்து நிறைய வந்து நாட்டுல வந்து தவறுகள் நடக்காம நல்ல ஆட்சி புரியணும், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கணும். எலெக்ஷன் வேற வருது, நல்லபடியா வந்து தேர்ந்தெடுங்க. நல்ல ஒரு அரசு வந்து அமையணும், நிறைய வந்து நம்ம மக்களுக்கு நல்லது வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்வாதிகளும் சரி மக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக அந்த எண்ணத்தை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். யாரு ஜெயிச்சாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும். எஜுகேஷன், மருத்துவம், இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமா வந்து யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களாம் நல்ல ஆட்சி தான். அந்த மாதிரி வந்து கொடுக்கணும். மருத்துவத்தை வந்து இலவசமாக்கணும். பெரிய பெரிய நோய்கள் கூட வெளிநாட்டுல ரொம்ப இலவசமா வந்து கொடுக்குறாங்க. நம்ம அதாவது காப்பாற்றவே முடியாத வியாதிகளுக்கு கூட மருந்துகள்லாம் வந்து கண்டுபிடிச்சு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்கள் நிறைய நாட்டுல செய்யறாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டிலையும் மருந்து இல்லை, மருந்து வாங்க காசு இல்லைன்னு எந்த உயிரும் போகக்கூடாது. எல்லோருக்கும் வந்து இலவசமான மருத்துவம் வந்து கிடைக்கணும் இந்த வருஷம் ஆட்சியில அப்படின்னு சொல்லி நம்ம வேண்டிக்கலாம். இது எத்தனை பேர் ஷேர் பண்றீங்கன்னு தெரியாது, நல்லபடியா வேண்டிக்கோங்க. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை வசதிகள், அந்த நமக்கு வந்து உணவு, உடை, இருப்பிடம் நல்லபடியா அமையணும், நம்மளுடைய உழைப்புனால நம்ம வந்து நல்லபடியா உயரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் சித்திரை புத்தாண்டுல எல்லாமே வந்து நல்லபடியா சிறப்பா சாமி கும்பிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பதிவை பார்க்கும்போது ஏதாவது ஒரு சின்ன சந்தோஷம் வந்திருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பாக்குறவங்க எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு சமயபுரம் மாரியம்மனுக்கும் தேர் திருவிழா, அந்த வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுக்கிறேன். அதே மாதிரி எங்க மாமியார் வீட்டுக்கு நான் வந்து கிளம்பிட்டோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து நாங்க அன்னதானம்காக கொடுத்துருந்தோம் இல்லையா, நீர்மோர் பானகம்லாம் கொடுக்க போறோம். அதனுடைய வீடியோ எடுக்க முடிஞ்சா எடுத்து உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்றேன். நீங்க என்னெல்லாம் வந்து இன்னைக்கு பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரே ஒரு மல்லிகை பூ வச்சு, ஒரே ஒரு நீர்மோர் பானகம் வச்சு, நீங்க வந்து ஒரே ஒரு பழம், வாழைப்பழம் வச்சு கூட நீங்க சாமி கும்பிட்டாலும் அந்த கடவுள் வந்து நம்மளை ஆசீர்வதிப்பாங்க. இவ்வளவு பொருட்கள் நம்மள்ட்ட வைக்க முடியலன்னு நினைக்காதீங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பா உங்களை கடவுள் உயர்த்துவார். நன்றி, வணக்கம்.